நீயருள் வீணாபணி குணசேகரியே தாயே பேணினேனே கனப்பாடினேனே நாடினேனே உடல் வாடினேனே புகழ்ந்தாடினேனே உனை பாடினேனே தாயே சரஸ்வதி நீயே அருள் புரி வாயே சரஸ்வதி நீயே அருள். அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்து சிறார் குழு உறுப்பினர்கள் சிறார் குழுவினர் சதாசிவமன் மணிபுரம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனன்கே தமிழனன்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக திருவிளக்கேற்றுதல். இப்பொழுது இந்த திருவிளக்கேற்றி சிறப்பித்த வித்யா சிவகாமினி, செல்வி பியூலா ஜாஸ்மின், ஆர் சுனிதா ஹரிபிரசாத், திரு ஆர்டி சுரேஷ், திரு மோகன்குமார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வரவேற்பை நல்வதற்காக திருமதி சி நிர்மலா, பாரத கலாச்சார பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பாரத கலாச்சார பேரவையும் சிவபாரதி சுய உதவி குழுக்களும் இணைந்து நடத்துகின்ற பொங்கல் விழாவானது சீரும் சிறப்புமாக ஆரம்பமாகின்றது. இந்த பொங்கல் விழாவை தலைமை பொறுப்பேற்றி துவக்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற நம்மால் முன்னாள் பிரசிடென்ட் திரு ஆர்டி சுரேஷ், அதாவது விக்னேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் அவர்களை என் சார்பாகவும் இந்த மகளிர் மன்றம் சார்பாகவும் மற்றும் ஆலய நிர்வாகிகள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக வரவேற்புரை கூற வேண்டியவர் உயர்திரு மோகன்குமார் சார் அவர்கள் முன்னாள் முன்சிறை பஞ்சாயத்து புதுக்கடை பஞ்சாயத்து தலைவர் அவர்களையும் என் சார்பாகவும் மகளிர் மன்றம் சுய உதவி குழுக்கள் ஆலய நிர்வாகிகள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படி திரு கிருஷ்ணகுமார் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக உயர்திரு ஸ்டீபன் சார் அவர்கள் முன்னாள் முதல்வர்
அவர்களையும் என் சார்பாகவும் சுய உதவி குழு உறுப்பினர்கள் மகளிர் மன்ற உறுப்பினர்கள் ஆலய நிர்வாகிகள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவருக்கு பொன்னாடை பொருத்தும்படி திரு காமராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக செல்வி பியூலா ஜாஸ்மின் அவர்கள் அவர்கள் சேவா பாரதி சுய குழுக்களுக்கு அல்லும் பாகமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். சேவா பாரதி மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் அவர்களையும் என் சார்பாகவும் அனைத்து சுய உதவிக்குழு மகளிர் மன்ற அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தும்படி முன்னாள் கவுன்சிலர் திருமதி சி பேபி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற திரு ஆர்டி சுரேஷ் அவர்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரா மேல்நிலைப்பள்ளி காப்பிக்காடு தாளாளர் மற்றும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவர்களை என் சார்பாகவும் மகளிர் மன்றம் சுய உதவி குழுக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவருக்கு பொன்னாடை பொருத்தும்படி திரு பாஸ்கர் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக உயர் திரு கிருஷ்ணகுமார் சார் அவர்கள் முன்சிறை ஒன்றிய சேவா பாரதி பொருளாளர் அவர்களையும் என் சார்பாகவும் மகளிர் மன்ற சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தும்படி சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திருமதி சி ராஜேஸ்வரி ரவீந்திரன் மேடம் அவர்கள் முன்சிறை ஊராட்சி பெருந்தலைவர் அவர்களும் நம்ம பொங்கல் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் என் சார்பாகவும் மகளிர் மன்றம் சுய உதவிக்குழு பொறுப்பாளர் உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தும்படி திருமதி சிவகாமினி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக விழா சிறப்பிக்க வருகை தந்துள்ள திரு விஜயகுமார் சார் அவர்களையும் என் சார்பாகவும் அனைத்து உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவருக்கு பொன்னாடை போர்த்தும்படி திரு கிருஷ்ணகுமார் சார்களை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சியை சிறப்பிப்பதாக வருகை தந்துள்ள பாரத கலாச்சார பேரவை உறுப்பினர் திரு சஜு சார் அவர்களை என் சார்பாகவும் மகளிர் மன்றம் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அவருக்கு பொன்னாடை போர்த்தும்படி திரு சுரேஷ் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக செல்வி திருமதி வித்யாஜோதி எஸ் சிவகாமினி மேடம் அவர்கள் யூனியன் கவுன்சிலர் முன்சிறை ஒன்றியம் அவர்களையும் என் சார்பாகவும் அனைத்து சுய உதவிக்குழு மற்றும் மகளிர் மன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தும்படி திருமதி புஷ்பலதா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக விழா சிறப்பிக்க வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள திருமதி ஆர் சுனிதா ஹரிபிரசாத் அவர்களையும் என் சார்பாகவும் மகளிர் மன்ற சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தும்படி சுமிதா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம விழா சிறக்க வருகை தந்துள்ள திரு ரவீந்திர சார் அவர்களையும் என் சார்பாகவும் மகளிர் மன்றம் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தும்படி திரு காமராஜ் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வருகை தர வேண்டிய திருமதி என் ஓமன விழாத்துறை ஊராட்சி தலைவர் அவர்களையும் திரு காமராஜ் சார் சிவபாரதி மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு வருகை தந்துள்ள அனைத்து மகளிர் மன்ற சுய உதவி குழுக்கள் அனைவரையும் மற்றும் சின்ன சிறார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நன்றி உரை கூறுவதற்காக வருகை தந்துள்ள முன்னாள் கவுன்சிலர் திருமதி பேபி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். வரவேற்பு கூறி அந்த சேவபாரியுடைய பொறுப்பில் வகிக்கின்ற நிர்மலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு இவர்கள் பேபி அவர்களை அன்புடன் வேண்டுகிறேன். சமையல் போட்டி ஆரம்பமாகிறது.
சமையல் போட்டி உள்ளவங்க எல்லாம் அந்த பக்கத்துலேயே உட்காந்துருங்க, எல்லாம் ரெடி பண்ணி இருங்க. வருஷப்படி அங்கே உட்காந்து தொடங்கலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்குது. ரவீந்திரன் சார் தான் பொருளாளராக, தலைவராக, செயலாளராக எல்லாம் சிலர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் ஆர்டி சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இப்போ பொங்கல் போடுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. அது பிறகு போடலாம், அது போடலாம். சரி, இப்போ கோலம் போடல, கோலத்துக்கு மதிப்பீடு செய்யுங்க சார். சார்
தை மாசம் வந்தாச்சு கொண்டாடலாம் வாங்க, நல்வழியும் பிறந்தாச்சு பொங்கலோ பொங்க. தை மாசம் வந்தாச்சு கொண்டாடலாம் வாங்க, நல்வெளியும் பிறந்தாச்சு பொங்கலோ பொங்க. உலகம் எங்கும் வளம் செழிக்க உதயம் ஆகும் ஆதவன் போல. உலகம் எங்கோ வளம் செழிக்க உதயம் ஆகும் ஆதவன் போல. பொங்கல் திருவிழா பொற்கால திருவிழா, பொங்கல் திருவிழா பொற்கால திருவிழா. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். காப்பு கட்டி வரவேற்போம் நம் தை மகளே. பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும், பழையன கழித்தலும் புதியன புகுத்தலாம். போகி பண்டிகை உழைக்கும் உழவனுக்கு நன்றி சொல்லுவோம், இயற்கை தெய்வம் சூரியனை வணங்குவோம். புதுப்பான பச்சரிசி வெள்ளட்டு இனிக்கும் பொங்கலை சாப்பிடுவோம் வாங்க, விழலில செழிக்க இயற்கை அன்னைக்கு நன்றி சொல்வோம். விளைநில செழிக்க இயற்கை எனக்கு நன்றி சொல்வோம். பொங்கல் திருவிழா பொற்கால திருவிழா, பொங்கல் திருவிழா பொற்கால திருவிழா. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். கொம்புக்கு சாயம் பூசி சலங்க கட்டுவோம், மடுகளை வணங்குவோம் மகிழ்ச்சியான பொங்கல். மாடுகளை வணங்குவோம் மகிழ்ச்சியான பொங்கல். மாட்டு பொங்கல். ஒரு தனிப்பாடல் உடனே வாங்க, பாடுறதுக்கு ஓடி வாங்க ஸ்டேஜில். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசனின் திருகா, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. திரையின் பின்னிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையின் பின்னிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார், திரையின் பின்னிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார், என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா.
കേശവ കലിനാളിറങ്ങി കലിലേ ഇറങ്ങി நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத மலையப்பா யாரும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கே ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. ரொம்ப அசத்தியான ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா கிளாப் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. இப்பொழுது ஒரு நாட்டியம், சிறார் குழு மாணவிகள் இப்பொழுது நடனம். கேமந்தினி தாரிகா அதோட சேர்ந்து. ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும். വിഘ്നേശ്വരാ ജന്മ നാളികേരം നിന്റെ തൃക്കാൽക്കലുടയ്ക്കുവാൻ വന്നു തുമ്പിയും കൊമ്പും കൊണ്ടടിയന്റെ മാർഗം തമ്പുരാനെ തടയൊല്ലേ ഏകദന്ത കാക്കണമേ നിയതം വിഘ്നേശ്വരാ ജന്മ നാളികേരം നിന്റെ തൃക്കാൽക്കലുടയ്ക്കുവാൻ വന്നു പായസം ഉണ്ണുമ്പോൾ അതിൽ നിന്നൊരു വറ്റു നീ തരണേ അരവണ പായസം ഉണ്ണുമ്പോൾ അതിൽ നിന്നൊരു വറ്റു നീ തരണേ വർണ്ണങ്ങൾ തേടും നാവിൻ തുമ്പിന് പുണ്യാക്ഷരം തരണേ ഗണേശ്വര ഗം ഗണപതയേ നമോ നമഃ വിഘ്നേശ്വര ജന്മ നാളികേരം നിന്റെ തൃക്കാൽക്കലുടയ്ക്കുവാൻ വന്നു ഇരുളിൻ മുളങ്കാട് ചീന്തുമ്പോൾ അരിമുത്തുമണിയനിക്ക് നീ തരണേ ഇരുളിൻ മുളങ്കാട് ചീന്തുമ്പോൾ അരിമുത്തുമണിയനിക്ക് നീ തരണേ കൂടില്ലാത്തൊരേ നിസ്വന
നിൻ കൃപ കുടിലായി തീരണമേ ഗണേശ്വര ഗം ഗണപതയേ നമോ നമ വിഘ്നേശ്വര ജന്മ നാളികേരം നിന്റെ തൃക്കാൽക്കലുടയ്ക്കുവാൻ വന്നു തുമ്പിയും കൊമ്പും കൊണ്ടടിയന്റെ മാർഗം തമ്പുരാനെ തടയൊല്ലേ ഏകദന്ത കാക്കണമേ നിയതം വിഘ്നേശ്വര ജന്മ നാളികേരം നിന്റെ തൃക്കാൽക്കലുടയ്ക്കുവാൻ വന്നു. சிறப்பாக நடனமாடிய தனுஷியா அவர்களுக்கு அடுத்தது ஒரு டான்ஸு பெரியவருடைய டான்ஸ் ஒன்று வருங்க இல்லையா. அப்புறம் ஒரு தனிப்பாடல் பிரகர்ஷிதா தனிப்பாடல். ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம் ஹர ஹர சிவ 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 ஹர 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 சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம். அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே ஹர ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம் அபயம் அபயம் அண்ணாமலையே ஹர ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம். கானகம் ஏவிடும் மாந்தனை பாசமாய் ஹரமத்தில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மான் என ஈர்ப்பாய் மானிடர் யாரையும் மான் என ஈர்ப்பாய் மலையென எழுந்தவனே எங்கள் அண்ணா மலை சிவனே ஹர ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம் அபயம் அபயம் அண்ணாமலையே ஹர ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம். வன்புலி தோலினை பொன்னிடை மீதினில் போற்றிய பரமேஷா அன்பனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அன்பனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அதை நீ அரவிந்தமே எங்கள் அண்ணா மலை சிவனே ஹர ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம் ஹர ஹர சிவ 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 ஹர 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 சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம். சிவருடைய நடனம் ஸ்ரீமேகளுடைய நடனம்.
ശിശുക്കളായുള്ള സഖിമാരും താനും പശുക്കളെ മേച്ചു നടക്കുമ്പോൾ വിശക്കുമ്പോൾ വെണ്ണ കവർന്നുണ്ണും കൃഷ്ണൻ അടുത്തുവാവും നീ കണി കാണാൻ. ശിശുക്കളായുള്ള സഖിമാരും താനും പശുക്കളെ മേച്ചു നടക്കുമ്പോൾ വിശക്കുമ്പോൾ വെണ്ണ കവർന്നുണ്ണും കൃഷ്ണൻ അടുത്തുവാവും നീ കണി കാണാൻ. ബാലസ്ത്രീകളുടെ തുകിലും വാരിക്കൊണ്ടരയാലിൻ കൊമ്പത്തിരുന്നോരോ ശീലക്കേടുകൾ പറഞ്ഞും ഭാവിച്ചും നീലക്കാർ വർണ്ണ കണി കാണാൻ. എതിരെ ഗോവിന്ദൻ അരികെ വന്നോരോ പുതുമയായുള്ള വചനങ്ങൾ മധുരമാം വണ്ണം പറഞ്ഞും താൻ മന്ദസ്മിതവും തൂകിവാ കണി കാണാൻ. കണി കാണും നേരം കമലനേത്രന്റെ നിറമേറും മഞ്ഞത്തുകിൽ ചാർത്തി കനകക്കിങ്ങിണി വളകൾ മോതിരം അണിഞ്ഞു കാണേണം ഭഗവാനേ. சிறப்பாக தாரிகா தனிசிகா அவரோட இன்னொரு நடனம், அதோடு தனிப்பாடல் பேபி அவர்கள் முன்னாள் யூனியன் கவுன்சிலர் 92ஆம் ஆண்டு அயோத்திக்கு சென்று கரசேவை முடிந்த திருமதி சி பேபி அவர்கள் ஒரு தேசபக்தி பாடல்கள். அதற்கு முன்னால் சிவானியனுடைய ஒரு நடனம்.
அழகாக நடனமாடி அசத்திய சிவானி அவர்களுக்கு பாராட்டு. எல்லாரும் சேர்ந்து ஒரு கையடி, நல்ல கையடிங்க பார்ப்போம். அடுத்ததாக ஒரு தேசபக்தி பாடல். 1992ஆம் ஆண்டு அயோத்திக்கு சென்று கரசையை புரிந்த திருமதி சி பேபி அவர்கள். பாரத தாயின் குழந்தைகளே பாடுங்கள் ஆடுங்கள் சந்தோஷமாய். பாரத தாயின் குழந்தைகளே பாடுங்கள் ஆடுங்கள் சந்தோஷமாய். மொழியில் அமைந்த பேதம் மறைந்த மதத்தின் தீரம், கொற்றத்தில் சுதந்திர அன்னையின் கொடி, இது எப்போதும் நிரந்தரம் இந்திய கொடி. பாரத தாயின் குழந்தைகளே பாடுங்கள் ஆடுங்கள் சந்தோஷமாய். பாரத தாயின் குழந்தைகளே பாடுங்கள் ஆடுங்கள் சந்தோஷமாய். கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரம் நிலை நாட்டினோம். யுத்தம் இல்லை போரும் இல்லை வெள்ளையனை வெளியேற்றினோம். கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரம் நிலை நாட்டினோம். யுத்தம் இல்லை போரும் இல்லை வெள்ளையனை வெளியேற்றினோம். அன்பு அகிம்சை சொன்ன காந்தி வழியினிலே ஒரு தாயின் மக்கள் போல நாமும் வாழ்ந்திடுவோம். பாரத தாயின் குழந்தைகளே பாடுங்கள் ஆடுங்கள் சந்தோஷமாய். பாரத தாயின் குழந்தைகளே பாடுங்கள் ஆடுங்கள் சந்தோஷமாய். நாளைய உலகை அன்பால் இணைக்கும் நம்பிக்கை நட்சத்திரமே, நாள் மதம் போற்றி பிரிவினை போக்கும் இதயத்தை மாற்றுங்களேன். நாளைய உலகை அன்பால் இணைக்கும் நம்பிக்கை நட்சத்திரமே, நாள் மதம் போற்றி பிரிவினை போக்கும் இதயத்தை மாற்றுங்களேன். ஓரினம் ஓர் குலம் ஒன்றே தேவன். ஓரினம் ஓர் குலம் ஒன்றே தேவன். அன்புடன் அரணுடன் ஒன்றாய் வாழ்ந்திடுவோம். பாரத தாயின் குழந்தைகளே பாடுங்கள் ஆடுங்கள் சந்தோஷமாய். பாரத தாயின் குழந்தைகளே பாடுங்கள் ஆடுங்கள் சந்தோஷமாய். பாரத் மாதா கி. திருமதி சி பேபி அவர்கள் பாடலை பாடினார்கள். அதன் பின்னர் மகளிர் மன்றத்தினுடைய ஒரு இனிய நடனம். தன
எங்களால் சாதிக்க முடியும் என்று சொல்லி மகளிர் மன்றம் அசத்தியிருக்காங்க. நல்லா கையடிங்க. சூப்பர். நான் நினச்சே பார்க்கல. அப்போது அழகான ஒரு இப்போ உடற்பயிற்சியோடு சேர்ந்த ஒரு நடனம், அழகான நடனம், அருமை, வாழ்த்துக்கள். இதே மாதிரி நம்ம கோயில் திருவிழாவிலையும் என்ன செய்யணும், இதே மாதிரிலாம் அசத்தணும். சரியா? வெரி குட். அடுத்ததாக ஒரு சின்ன போட்டி, 10 பேருக்கு தான் அந்த போட்டியினுடைய அதில் கலந்து கொள்ள முடியும். நிறைய பேர் இருந்தால் அதனால் நல்லா ஒரு துண்டு குலுக்கி இருக்கும், அந்த துண்டை எடுத்துகிட்டு அதேபடி ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் பண்ணுனா பரிசு உண்டு, ஆக்ட் பண்ணலைன்னா ப்ரைஸ் இல்லை, அவுட்ரு, பரிசே கிடைக்காது. அதனால் எல்லோரும் 10 பேர். சரி, பெரியவங்களும் சேரலாம். சின்ன பிள்ளை 5 பேர், சின்ன சிறாருக்குள்ள 5 பேர், பெரியவங்குள்ள 5 பேர். சரி, ரைட்டு. சரி, ஒரு ஆள் போக்குவரத்து காவலராக நடித்தல். போக்குவரத்து காவலராக நடிக்கிறது எப்படி? டிராஃபிக் போலீஸ். நீங்க பேசக்கூடாதுங்க. யாரும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. பேசவும் செய்யலாம், ஆக்ட் பண்ணலாம், பேசி ஆக்ட் பண்ணலாம். சரி, இவங்க யூனியன் சேர்மன் சி சார், அவங்க ராய் சார் அவர்கள் பரிசு கொடுக்காங்க. வாங்க. அபி ஸ்ரீராம் போக்குவரத்து காவலர் பணிபுரியும் அவர் பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஒரு ஆள் வாங்க. கேல்ஸ் ஒரு ஆள். மிதிவண்டி ஓட்டுதல். எப்படி மிதிவண்டி ஓட்டணும்? வெரி குட். எப்படி நல்ல ஸ்பீடில் ஓட்டணும், வேகமாக ஓட்டணும். பெல் அடிக்கணுமா? சவுண்டு கேட்கணுமா? சரி சரி, வெரி குட். பேர் என்ன? ஜனனி அவர்களுக்கு பரிசு நம்முடைய இப்போ வந்தவுடனே காமராஜி அவர்கள் பரிசு கொடுக்குறாங்க. வந்தவுடனே காமராஜி பிள்ளைகள் பரிசு கொடுங்க. சரி, அடுத்தவங்க அடுத்த பெரிய ஆளுக்கு யாராவது, சின்ன குழந்தை பிறகு பெரிய ஆளுக்கு வாங்க. பெரியவங்க வாங்குறீங்க யாராவது? என்னது? மீன் வியாபாரி. மீன் வியாபாரி மாதிரி. ஆமாம், மீன் வியாபாரி எப்படி பண்ணணும்? மைக்கு வேணும். வேண்டாமா? மைக்கு வேணும். மீனே 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 மீனடுமா மீனே, சால மீன், நொத்தோலி, சூரை, வாங்க வாங்க வாங்க. ஒரு கூரை 50 ரூபாய், சாலை ஒரு கூரை 100 ரூபாய். வாங்க 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 வாங்க. கனவு இருக்கு, நண்டு இருக்கு, சிப்பி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. சிப்பி மீன் சீசருக்கு மட்டும்தான் வரும். ஓடி வாங்க எல்லாரும், வாங்க வாங்க வாங்க. வெரி குட். சின்ன மீன் சாப்பிட்டா நல்ல உடம்பு பலமாக இருக்கா? அதனால் சின்ன மீனெல்லாம் கொடுக்கலாம் இல்லையா? இருக்கா சின்ன மீன்? இருக்கா? சரி, வெரி குட். சரி, அடுத்த பரிசு கொடுக்கறதுக்காக நம்ம பரமேஸ்வரன்ஜி அவர்கள் வருகின்றார்கள். நம்முடைய தமிழகத்தினுடைய RSS பொறுப்பாளர் பரமேஸ்வரன்ஜி அவர்களுக்கு வாழ்த்து அவர் வணங்கி எல்லாரும் சேர்ந்து கை கிளாப் பண்ணுங்க. அவருக்கும் வணக்கம் சொல்லுங்கள் எல்லாரும். இன்னும் அடுத்தவங்க வாங்க, சின்ன குழந்தைகள் எல்லாரும் வாங்க. என்ன பேர்? பூக்காரியாய் நடித்தல். பூக்காரி. பூ வேணுமானெல்லாம் கேட்பாங்க இல்லைடப்பா? பூ வேணுமா? பூ வேணுமா? என்ன பூ இருக்கு? மல்லிப்பூ இருக்கு, பிச்சி பூ இருக்கு, ரோஜா பூ இருக்கு. பிச்சி பூ முளை எவ்வளவு? 1 முளை 100 ரூபாய். அப்போ என்ன விலை இது? இப்படியா விலை இது? இந்த விலை சொன்னா இப்படி? சரி, ஒன்றும் இல்லை. இப்போ சீசன் இல்லை, அப்போ விலை கூடுதல் இல்லையா? இன்னைக்கு பொங்கலா நானா இல்லையா? சரி சரி,
தனுஷா அவர்களுக்கு பரிசு கொடுக்கிற நம்முடைய மோகன்குமார் அவர்கள் வருகிறார்கள். அடுத்த பெரிய ஆள் வாங்க, பெரிய ஆளுங்க வாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆள். என்ன அது? ஆசிரியர் பாடம் நடத்துகிறோம். எப்படி பாடம் நடத்த போகிறாங்கன்னு பார்ப்போம். மைக் இருக்கு. பிள்ளைகளே வாங்க உட்காருங்க. இன்றைக்குள்ள வீட்டு பாடம் எல்லாரும் எழுதியாச்சா? இன்னைக்குள்ள பாடம் எல்லாரும் படிச்சுட்டு வந்தாச்சா? டீச்சர் என்ன டீச்சர் நீங்க என்ன பாடம் நடத்த போறீங்க டீச்சர்? தமிழ் பாடம். தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு டீச்சர்? உங்களை நான் கேட்கறேன். டீச்சர் சொல்லிங்கட படிச்சு சரி 247 அப்படியே சொல்லிட்டாங்க. அதனால தப்பு சொல்லிட்டாங்க, அவங்க தப்பு ஒன்றும் இல்லை, சொல்லிட்டாங்க. ரைட்டு, சரி ரைட், சொல்லுங்க. அடுத்தது கேள்வி கேளுங்க. பிள்ளைங்களை இன்னைக்கு என்ன படிச்சுட்டு வந்தீங்க? சொல்லுங்க. சரி, வெரி குட். டீச்சர் நல்ல பாடம் நடத்துறாங்க. சரி, பரிசு இப்போ கொடுப்பதற்காக பேராசிரியர் சஜீவ் மனோன்மணி சுந்தரநாத் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் டாக்டர் பட்டம் படித்து விட்டுருக்காங்க. அவர்கள் இப்போ பரிசு கொடுக்குறாங்க. அடுத்ததாக சின்ன குழந்தைகள் வாங்க. சின்ன குழந்தை யாரா வாங்க? ஒரு பையன் வாங்க. என்ன அது? கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கறது. டிக்கெட் யாரெல்லாம் டிக்கெட் வாங்கலையோ வந்து வாங்குங்க. டிக்கெட் யாரெல்லாம் வாங்கலையோ வாங்க வாங்க வாங்குங்க. இந்த வண்டி எங்கே போகுது? மார்த்தாண்டம். எவ்வளோ டிக்கெட்டு? 10 ரூபா. இப்போ ஃப்ரீ பாஸ் இல்லையா? இது ஃப்ரீ பாஸ் வண்டி இல்லையா? சொல்லு. சரி, வெரி குட். அவர்களே பரிசு வழங்க நம்முடைய ரவீந்திர சார், நம்முடைய முன்னாள் உதவி தலைமை ஆசிரியர், முஞ்சரை பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் அவர்கள். அடுத்து அந்த அணியில் வாங்க. யாராவது பெரியவங்க வாங்க. என்னது? வீரபாண்டிய கட்டபொம்மன். வெரி குட். தெரியும். நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், நீ தான் ஜாக்சன் துரையோ? வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, இல்லை கஞ்சிவாழ் பெண்களுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? மாமனா நீ மச்சானா மானம் கெட்டவனே, துடிக்குது மீசை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. வெரி குட், வெரி குட். வீரபாண்டிய கட்டபொம்மன் அடிச்சாங்க. இவர்களை பரிசு வழங்குவதற்காக அடுத்த செல்வி பியூலா ஜாஸ்மின் சேவபாரதியினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர். இன்னும் ஒரு 5 எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுக்கலாம். சரி, பையனுக்கு கொடுக்கலாம். வேறு நம்ம புக்கு பூனை சத்தம், காகம் கரைதல், நாய் குரைத்தல். வேற சொல்லக்கூடாது. மியாவ் மியாவ் மியாவ். அந்த கா 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 கா. பவ் பவ் வவ் வவ். வெரி குட், வெரி குட். அவர்களுடைய பரிசு வழங்குவதற்காக நம்முடைய சிஇஓ அவர்களுடைய பிஏவாக இருந்த திரு விஜயகுமார் சார் அவர்கள், சுற்றுப்புற கோஆர்டினேட்டர் குமரி மாவட்டத்தில் ஒரு சிஇஓவுடைய பிஏவாக இருந்தவர், பல பணிகளை எல்லாம் செய்த அவர்கள் இப்போ பரிசு வழங்குகின்றார்கள். அடுத்ததாக பெரியவங்க யாரா வாங்க. திருக்குறள் சொல்றது 5 திருக்குறள் சொல்லுங்க பாப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆயபயன் என்கொல் வாளறிவன் நற்றர் தொழார் எனின். மலர்மிசை ஏகுவான் மானடி சேர்ந்தான் நிலைமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில.
ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி, வேண்டாம், இன்னும் போதும். ரைட், நேரம் இல்லை. சரி, இவர்களை பரிசு வழங்குவதற்கு நம்முடைய ஸ்ரீஹரி ஜுவல்லரியினுடைய உரிமையாளர் கரிபிரசாத்துடைய துணைவியார் அவர்கள் வருகின்றார்கள். பரிசு வழங்க சுனிதா அவர்கள் பரிசு வழங்குகின்றார்கள். அடுத்ததாக வாங்க. என்னது? சிலையாக நிறுத்தல். எப்படி நிற்கணும்? ஸ்ட்ராங்காக நிற்கணும். பேய் மாதிரி பேய் இல்லை, அப்படியே அசையாம நிற்கணும். அங்கே பார்த்து சிரிப்பை காட்டா சிரிப்பு காட்டாது. யாரும் சிரிக்கக்கூடாது. சிரிப்பு காட்டினாலும் கூட கண்ணெல்லாம் அடைக்கக்கூடாது, அப்படியே திறந்துருக்கணும். சரி, சூப்பராக பண்ணா. சரி, அவர்களை பரிசு வழங்க இப்பொழுது யூனியன் கவுன்சிலர் திருமதி எஸ் சிவகாமினி அவர்கள் வருகின்றார்கள். புக்கு கொடுப்போம். அடுத்த வரலாம் பாப்பா, இன்னும் இருக்கு. வாங்க, பிரைஸு. என்ன இது? நோயாளியாக நடித்தல். உடம்பு சரியில்லாமல் டாக்டர்கிட்ட போகிற நீ. ஐயோ, தலை வலிக்குது. சரி, வந்து அவளுக்கு பரிசு கொடுப்பான். ரைட். இப்பொழுது சுரேஷ் அவர்கள் நம்முடைய தாளாளர் பரிசு கொடு. சேரம் கொடுத்தாச்சு. வேற யாராவது இருக்கீங்களா பெரியவங்க? வாங்க 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 வாங்க. பொங்கல் விழா பற்றி பேசணும். தை முதல் நாள் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதிலும். இன்று சதாசிவ மனோன்மணிபுரத்தில் பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக பொங்கல், மகளிர் சுய உதவிக்குழு, சிறார் குழு, அனைத்து உறுப்பினர்களும் கலந்து நல்ல முறையில் பொங்கல் என்று கூறி நிகழ்ச்சி நல்ல முறையில் நடந்து வருகிறது. நன்றி, வணக்கம். நம்முடைய சேவாபாரி பொறுப்பாளர் கிருஷ்ணகுமார் அவர்கள் பரிசுகளை வழங்குகின்றார்கள். இன்னைக்கு பிள்ளை. சரி, என்ன இது? காய்கறி விற்கிறது. காய்கறி விற்கிற மாதிரி ஆக்ட் பண்ணணும். காய்கறியில் விற்கிறாங்க இல்லையா கடையில்? நம்ம ஊருக்கு வராங்க இல்லையா? எப்படி விற்பீங்க பார்ப்போம். காய்கறி வேணுமா? காய்கறி வேணுமா? காய்கறி. என்ன காய்கறி? கத்தரிக்காய் கிலோ என்ன விலை? 10 விலை. 10 ரூபாயா? அப்பா, வேற என்னெல்லாம் இருக்கு? அவரைக்காய், கத்திரிக்காய். வேற என்னெல்லாம் இருக்கு? அவரைக்காய், கத்திரிக்காய். வேற என்ன இருக்கு? மிளகாய் எல்லாம் இருக்கு. வெரி குட். சரி, நல்லா வியாபாரம் நடக்கட்டு. என்ன? சரி, அழகாக செய்தாங்க. இவர்களுக்கு பரிசு வழங்க நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு ஸ்டீபன் அவர்கள் வருகின்றார்கள். சரி, இப்போ சிறப்பாக இந்த போதும் இந்த நிகழ்ச்சி. நமக்கு இன்னும் அடுத்த தலைவர் உரை பேச நம்முடைய பள்ளியுடைய தாளார், பள்ளி இந்த நம்முடைய ஆலயத்தினுடைய தலைவர் மற்றும் பிஜேபியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றுவார்கள். எல்லோரும் விருந்தினர்கள் ஒரு சில கருத்துக்களை எல்லாம் சொல்லி நம்ம என்ன முடிக்கலாம். அதன் பிறகு பரிசு வழங்குதல் நிகழ்வு நடைபெறும். மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாரத கலாச்சார பேரவை மற்றும் சேவா பாரதி சுயஉதவி குழுவினர், சதாசிவ மனோன்மணிபுரம் தேவஸ்தான மகளிர் மன்றம் மற்றும் சிறார் குழு இணைந்து நடத்தக்கூடிய இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இறைவணக்கம் பாடி சென்ற
மகளிர் மன்ற உறுப்பினர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி சென்றிருக்கக்கூடிய சிறார் குழுவினரே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய சேவா பாரதி மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் காமராஜ் அவர்களே, முஞ்சிறை ஒன்றிய சேவா பாரதியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களே, திருவிளக்கேற்றி இங்கே இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய முஞ்சிறை ஊராட்சி மன்றத்தினுடைய பெருந்தலைவர் ராஜேஸ்வரி ரவீந்திரன் அவர்களே, யூனியன் கவுன்சிலர் வித்யாஜோதி சிவகாமினி அவர்களே, சேவா பாரதியினுடைய மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் செல்வி பியூலா ஜாஸ்மின் அவர்களே, ஸ்ரீ ஹரி ஜுவல்லரி உரிமையாளர் திருமதி சுனிதா ஹரிபிரசாத் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய பாரத கலாச்சார பேரவை உறுப்பினர் திருமதி நிர்மலா அவர்களே, வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய பாரத கலாச்சார பேரவையின் செயலாளர் புலவர் ரவீந்திரன் சார் வரல, வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எம்எஸ் யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடிய பேராசிரியர் சி சஜீவ் சார் அவர்களே, வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மோகனகுமார் முன்னாள் பேரூராட்சி தலைவர் அவர்களே, மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் திரு விஜயகுமார் அவர்களே, முன்னாள் முதல்வர் திரு ஸ்டீபன் அவர்களே, முன்னாள் உதவி தலைமை ஆசிரியர் திரு ரவீந்திரன் அவர்களே, இவற்றுக்கெல்லாம் மேலாக இங்கே சிறப்பாக ஒரு உரையாற்றுவதற்காக வரை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டி பரமேஸ்வரன்ஜி அவர்களே, நன்றியுரை கூறுவதற்காக வரை தந்திருக்கக்கூடிய அயோத்தியா தேவி அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களுடைய உறுப்பினர்கள், சிறார் குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் அத்துணை பேருக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று தட்சிணாயனத்தினுடைய கடைசி நாள். நாளை உத்தராயணம் ஆரம்பம். அதாவது சூரிய பகவான் தெற்கு நோக்கிய பயணத்தை முடித்து நாளைக்கு வடக்கு நோக்கி பயணம் செல்கின்றார். இது புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அதன் முதல் நாளாக நாளை தமிழகத்திலே இந்த நாளை பொங்கல் பண்டிகையாக மிகச் சிறப்பாக தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே நாம் எல்லாருமே வீட்டில் பொங்கல் போடுவோம், அப்படி தானே? காலைல எத்தனை மணிக்கு பொங்கல் போடுவோம்? ஆமாம், 6 மணி காலைல சந்தியா நேரத்தில் பொங்கல் போடணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் போடுறதுக்கு ஒரு டைம் தருவாங்க. 8 மணி நல்ல நேரம், 8 to 9, 7 to 6, 7 to 8ன்னெல்லாம் சும்மா போடுவாங்க. சந்தியா நேரத்தில் நாம் பொங்கல் போடணும். சந்தியான்லாம் சாயங்காலம் கிடையாது, 4 சந்தியா உண்டு ஒரு நாள். காலையில் சூரிய உதயத்திற்கும் அந்த இரவு முடிந்து பகல் தொடங்கக்கூடிய அந்த நேரம் ஒரு சந்தியா, மத்தியானம் அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடியது ஒரு சந்தியா. சந்தியான்னு சொல்லக்கூடியது 2 இது சந்திக்கக்கூடிய இடம். சாயங்காலம் அது மாதிரி சாயங்காலம் இரவு, பகல் முடிந்து இரவு தொடங்கிறது. நடுராத்திரி ஒரு சந்தியா உண்டு. 4 சந்தியாவில் நம்ம காலையில் உள்ள அந்த சந்தியா நேரத்தில் நம்ம பொங்கல் போடணும். எல்லாரும் பொங்கல் போடணும், எல்லா வீட்லேயும் போடணும். ஏன்னா நாம் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமானது நம்முடைய பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களை வணங்கும் விதமாக நம்ம முன்னோர்கள் பொங்கல் போட்டாங்க. அது மாதிரி நமக்கு உயிர் வாழ்வதற்கு உணவு மிக முக்கியம். பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் எல்லாம் எப்படி நமக்கு முக்கியமோ அவங்க நமக்கு மழையை தருகிறார்கள். சூரியன் நமக்கு வெளிச்சத்தை தருகின்றது. காற்று நமக்கு சுவாசிக்க உள்ள அந்த காற்றை தருகின்றது. இந்த மாதிரி ஆகாசம் எல்லாத்தையும் தருகின்றது. இந்த பஞ்சபூதங்களை நாம் எப்படி வணங்குகின்றோமோ அது மாதிரியே நமக்கு உணவை தரக்கூடிய நம்முடைய
உழவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா உழவன் சேற்றிலே கால் வைக்கலைன்னா நம்ம சோற்றில் கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய நிகழ்வு பொங்கல். இந்த பொங்கலை நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடணும். இது மாதிரியே அடுத்த நாள் நம்ம மாட்டு பொங்கல் வச்சுருக்கின்றோம். ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நாம் கொடுக்கக்கூடியது தாய்ப்பால், அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடியது பசும்பால். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது பசும்பால். அது மாதிரி உழவுக்கு பயன்படுத்தக்கூடியது காளை மாடு. காளை மாடு உழவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம்னா இல்லை, நிறைய விஷயத்துக்கு அது பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த காளை மாடு, பசு மாடு இதெல்லாம் நமக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காக நாம் இந்த மாட்டுப்பொங்கல் வச்சுருக்கின்றோம். இதெல்லாம் நாம் எல்லாரும் கொண்டாடணும். எல்லாரும் நம்ம பசுக்கு மாட்டுக்கெல்லாம் மரியாதை செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் வச்சுருக்கோம், காணும் பொங்கல் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே நாம் கொண்டாடணும். இது நமது கலாச்சாரம், நமது பாரதத்தினுடைய கலாச்சாரம். பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை அந்நியர்கள் நம்மகிட்ட எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. நம்மளை புது புது கலாச்சாரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 70 ஆண்டுக்கு பிறகு நாம் இன்றைக்கு அதாவது பழம்பெருமை வாய்ந்த அந்த பாரதத்தை காணக்கூடிய சூழ்நிலை வந்துட்டுருக்கோம். 100 ஆண்டுகள் நம்ம சுதந்திரம் கிடைச்சி 100 ஆண்டுகளை கொண்டாடும்போது உலகத்திலேயே முதல் இடத்துல நம்ம இந்தியா இருக்க போகுது. அதற்கான வேலையை நம்முடைய பாரத பிரதமர் இன்னைக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு பாரதமாக இருக்கணும் அப்படின்னுள்ள ஒரு நிகழ்வை அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ஆண்டுகள் சட்ட போராட்டத்துக்கு பின்னால் 500 ஆண்டுகள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களின் உணர்வுகளுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் விதமாக நமக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வரக்கூடிய 22ஆம் தேதி நம்ம நாடு முழுக்க நடக்க இருக்குது. நமக்கு எல்லாம் தெரியும், அயோத்தியாவில் ராமருக்கு ஆலயத்தின் கும்பாபிஷேகம், ஆலய திறப்பு விழா திறந்து வைக்க போகிறது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வில் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கின்றார்கள். சிறுபான்மையினரை கண்டு பயந்து ஓட்டு தர மாட்டாங்களோ, அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. நம்முடைய உரிமை, ராமன் நம்முடைய உரிமை. ஜம்மு காஷ்மீரில் சொல்கிறாரு, பழைய ஜம்மு காஷ்மீரோட முதல்வர் சொல்கிறாரு, ராமர் அவங்களுக்கு மட்டும் இல்லை சொந்தம், எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு. அதனால் நமது பாரதத்துக்கே சொந்தமான ராமனுக்கு கோயில் நம்ம கும்பாபிஷேகம் இருக்குது. நம்ம கோயிலை நாம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு சில நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் இரவு வரை ராமாயண பாராயணம் வச்சுருக்கோம். நைட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் வச்சுருக்கோம். மதியானம் அங்கே நடக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காணொளிப்படுத்த போகிறோம். அதில் நாம் எல்லோரும் கலந்துக்கணும். நம்ம எல்லோரையும் அழைத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை பார்க்கணும். அந்த கும்பாபிஷேக நேரத்தில் நாம் எல்லாம் ராமநாமம் சொல்லணும். அது மாதிரி சாயங்காலம் நம்ம வீட்டுகளில் எல்லாருமே விளக்கு கொளுத்தி வச்சு நம்ம எல்லாரும் வீட்டில் வெடி கொளுத்தி கொண்டாடணும். ஏன்னா அது மிகச்சிறந்த ஒரு தீபாவளி மாதிரி நம்ம கொண்டாடணும். அதுக்கு எல்லாருமே தயாராகணும். அப்போ தான் இந்த பொங்கல் நம்ம ஜாலியாக கொண்டாடினதுக்குள்ள ஒரு பலன். அதனால் எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்வை பண்ணுவோம். விளக்கு ஏற்றுறது சாயங்காலம் வீட்டில் ஏற்றினா போதும், அது சந்தோஷமாக கொண்டாடுறது. மத்தியானம் எல்லாருமே நம்ம கோயிலில் ராமநாமம் சொல்லி அது மகிழ்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியை பார்க்கணும். அந்தந்த ஏரியாவில் உள்ள கோயில்களுக்கு போகலாம், போய் அவங்கவுங்க பண்ணலாம். இங்கே வந்தாலும் சந்தோஷம்தான், எல்லோரும் இங்கே வந்தாலும் வரலாம். அதெல்லாம் சேர்ந்து செய்வோம். அது சாயங்காலம் அகல் விளக்கு. அகல் விளக்கு நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் தெரியுமா, இது மாதிரி இருக்கணும். ஒருவேளை சேட்டலைட்லேருந்து அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியா முழுக்க சீரியல் போட்டு கொண்டாடின மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு, அதாவது கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு என்ன செய்வோமோ அதே மாதிரி எல்லோரும் செய்யணும். எல்லாருக்கும்
லீவு அநேகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நம்புகிறோம். கர்நாடகாவில் அவங்க வந்து அரசாங்கம் பண்ணுறாங்க. அவங்க எல்லா கோயில்லையும் தேவசம் போர்டு எல்லா கோயில்லையும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஹிந்து மதத்தை அனுசரித்து போனால் தான் அங்கே அவங்க அந்த ஆட்சிக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே இருக்க கொஞ்சம் திராவிட குஞ்சுகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பயந்து போய் இருக்காங்க. நாம் எல்லாம் சேர்ந்து அதை முறியடிக்கணும், எல்லாம் சேர்ந்து செய்யணும்னு சொல்லி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. இப்பொழுது அந்த 22ஆம் தேதி நடைபெறுகிற நிகழ்ச்சி உலக பூராவும் போலா கொண்டாடுறாங்க. நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் மட்டுமில்லை, உலகம் பூராவும். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன், எந்த இடங்களிலும் அங்கே என்ன செய்கிறாங்க, வாகனத்தில் காரில் ஊழல் நடத்துகிறாங்க. நேற்றுகளும் டிவியில் பார்த்தோன்னா தெரியும். அப்போ இது ராமர் ஒரு மதத்திற்கு சொந்தக்காரர் அல்ல, இந்த பாரதத்திற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை, உலகத்துக்கே சொந்தக்காரர். யார்? ராமர். ராமன் காட்டிய வழி யார்? கண்ணன் காட்டிய வழியில் ராமர் அறிவித்தார், நமக்கு வாழ்ந்து காட்டியவர் அவர். அப்படிப்பட்ட ராமன் அவதார மகிமையை அந்த நம்முடைய பேபி அவர்கள் அந்த இடத்துல வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டை அபகரித்தாங்க. எதுக்கெல்லாம் வந்தாங்க? வியாபாரத்துக்கு வந்தார்கள். எப்படி நாட்டை பிடிக்க வேண்டும் என்றவர் நம்ம வரலாறுலாம் தெரியும். அப்படி வெளிநாட்டவர் வந்ததுனால கலாச்சாரம் இவ்வளவு இருந்தாலும் கூட நம்முடைய பாரதம் அழிந்து விடவில்லை, இந்த உலகத்திலே குருவாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் அருமையாக சொன்னார்கள். இப்பொழுது நம்முடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் தெரியும், ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபியினுடைய முதுகெலும்பாக இருக்குது. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் வழிநடத்துகின்ற ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருந்து வருகின்றது. அவருடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் பரமேஸ்வரிஜி அவர்கள் ஒரு சில வேறு நிகழ்ச்சிக்கு போகணும், இருந்தாலும் வந்திருக்காரு. அவர்களை பாராட்டு முகத்தான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நம்முடைய ஆர்டி சுரேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேசலை, 2 நிமிஷம்தான். இவங்க சொல்லக்கூடிய விஷயந்தான் இதில் இருக்கிறதுல. யாரெல்லாம் அயோத்தி ராமர் கோயிலுடைய கரசேவா போயிருக்காங்கன்னு கை தூக்க சொன்னால் அக்கா சொல்லுவாங்க. எப்படி சீதையை கண்டுபிடிப்பதற்காக, ராவணனோட சண்டை போடுவதற்காக எப்படி ராமபிரான் இலங்கைக்கு போகும்போது பாலம் கட்ட உதவி பண்ணது யார்? அணில், அப்புறம் ஆஞ்சநேயர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உதவி பண்ணாங்க. இப்போ அக்காலாம் யாருன்னா ஆஞ்சநேயர் மாதிரி பெரிய பெரிய கல்லை தூக்கி நேரடியாக இருக்கக்கூடிய பெரிய வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி கல்லை தூக்கி போடும்போதே இந்த அணிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய காலில் எல்லாம் அப்படி இப்படி வந்துச்சான். உடனே ஆஞ்சநேயர்லாம் தள்ளிப்போ, மிதிச்சாலே செத்து போயிடுவோம், நீ என்னது நாங்கள்லாம் பெரிய பாறையை போடுறோம், நீ மணலை போட்டு என்ன பண்ண போகிறேன்னு. நமக்கு தெரியும், ஒரு வீடு ஃபவுண்டேஷன் போட்டால் எவ்வளோ பெரிய கல்லை அடுக்குனாலும் அதுக்கிடையில் என்ன பண்ணணும்? மணல் போட்டால் மட்டும்தான் அந்த அஸ்திவாரம் பலமாக இருக்கும். அதில் நமக்கு எல்லாருக்கும் அக்கா மாதிரி கல்லெடுத்து போட முடியலைன்னா கூட அணில் மாதிரி நாம் எல்லாம் என்ன பண்ணணும்? ராமருடைய வேலையை செய்யணும். அப்போ ராமருடைய வேலையை செய்யணுங்கிறதுக்காக இதுதான் கடைசி ஒரு வாய்ப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 77 முறை சண்டை போட்டு 3.5 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்காக 500 வருஷம் போராடி இறந்து போயிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு கடைசியில் ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாய்ப்பு, நம்மிடம் ராம காரியத்துக்காக அணில் மாறி செய்வதற்கு. என்ன வாய்ப்பு அப்படின்னு சொன்னால், 22ஆம் தேதி நாம் ராமநாம ஜபம் சொல்வதற்காக நம்முடைய என்ன பண்ணணும்? கோயிலுக்கு வரணும். சாயங்காலம் அன்றைக்கி எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, சிலவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், சாயங்காலம் நேரத்தில் வீட்டில் கார்த்திகை தீபம் மாதிரி ஏற்றுறதுக்காக நம்முடைய சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து மதில் செவரில், வீட்டுக்கு மாடியில், எல்லா இடங்களிலும் என்ன பண்ணணும்? தீபம் ஏற்ற வேண்டும். கண்டிப்பாக நம்ம ஊரில்
தீபாவளிக்கு இப்போ பட்டாசு விடுறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு வீட்டில் சத்தம் கேட்கும், அடுத்தது எப்பொழுது ஒரு தடவை இன்னொரு வீட்டில் சத்தம் கேட்கும். ஆனால் இந்த ஊரில் எப்படி இருக்கணும்னா, இந்த ஊரில் எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணி எல்லா வீட்டுக்கும் ஒரு பட்டாசு என்ன பண்ணணும், கொடுக்கணும். எதுக்கு? கண்டிப்பாக சாயங்கால நேரத்தில் என்ன பண்ணணும், விளக்கு ஏற்றும் போது பட்டாசு விடணும். அப்போ பெண் குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும், தீபம் ஏற்றும். ஆண் குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும், பட்டாசு விடணும். அப்படி ராமருடைய காரியத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிலேருந்து பேரன் வரைக்கும் பேத்தி வரைக்கும் இந்த காரியத்தை செய்வதற்காக, ராமருடைய காரியத்துக்காக கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி பாரத நாடு முழுக்க எப்படின்னா ராமராஜ்யம் உருவாக வேண்டும். நமக்கு தெரியும் அமெரிக்கா எல்லா ஜப்பானும் மேலே என்ன பண்ணியிருக்கு, சேட்டலைட் மாதிரி ராக்கெட்டு விட்டுட்ருக்காங்க. அதில் கேமரா ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க செகண்டுக்கு செகண்டு. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி அமெரிக்காக்காரங்களுக்கு தெரியும். அதனால் அந்த 22ஆம் தேதி எப்படி இருக்கணும்னா, பாரத நாடு முழுக்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எதில் இருக்கணும், ஒளி வெள்ளத்திலே இந்த பாரத நாடு ஜொலிக்க வேண்டும். உலகம் முழுக்க என்ன சொல்லணும், பாரத நாடு ராமராஜ்யமாக ஆகிவிட்டதென்று அறிவிக்கக்கூடிய அளவில் நம்முடைய கிராமத்தில் இந்த நிகழ்ச்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அதனடுத்து நம்முடைய பேர சஜீவ் அவர்கள் ஒரு சில வரவு. பேர சஜீவன்னு சொன்னாலே தெரியாதவர் யாருமே இல்லை. அவர் பல மன்றங்களிலே, குமரி முத்தமிழ் மன்றம், பாரத கலாச்சார பேரவையில் சிறப்பான ஒரு உறுப்பினர். சிறப்பான அவர் செயல்பாடுகள் அப்படி இருக்கும், அவர் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட 24 மணி நேரம் சமுதாயத்துக்கு உழைக்கின்ற பேர சஜீவ் அவர்கள் மனோன்மணி சுந்தரா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கின்றார்கள். அவர் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு அறிவுரையாக வழங்குவார். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், மகத்துவம் கொண்ட மனிதர் திருமிகு ஆர்டி சுரேஷ் அவர்கள் இந்த எளிய விழாவை பிரம்மாண்ட விழாவாக நடத்தி காட்டி இருக்கின்ற திருமிகு பாஸ்கரனையா அவர்கள், சேவா பாரதியினுடைய பொறுப்பாளர் திருமிகு கிருஷ்ணகுமார் அவர்கள், பள்ளியினுடைய முன்னாள் முதல்வர் திருமிகு ஸ்டீபன் ஆசிரியர் அவர்கள், புதுக்கடை பஞ்சாயத்தினுடைய முன்னாள் தலைவர் திருமிகு பாண்டியன் அவர்கள், என்னுடைய ஆசிரியர் திருமிகு ரவீந்திரன் அவர்கள், சிஓ அலுவலகத்தினுடைய ஒரு முக்கிய தூணாக இயங்கி வந்த திருமிகு விஜயகுமார் சார் அவர்கள், இன்றைய நிகழ்வினுடைய கொடையாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமிகு சுனிதா அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்ற யூனியன் கவுன்சிலர் சிவகாமணி அவர்கள், இந்த சிவபாரதியினுடைய பொறுப்பாளர் திருமதி பியூலா ஜாஸ்மின் அவர்கள், திருவிளக்கு ஏற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற நம்மளுடைய ஒன்றியத்தினுடைய திருமதி சி ராஜேஸ்வரி அவர்கள், நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற திருமதி நிர்மலா அவர்கள், ஐயத்தினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற எங்களுடைய திருமதி தேவி அவர்கள், மட்டுமல்ல இங்கே குழுமி இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நிச்சயமாக நான் இந்த இடத்தில் இது புதுமை அல்ல, பல்வேறு நிகழ்வுகளிலே நான் இந்த இடங்களில் கலந்திருக்கிறேன். அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக திகழ்ந்து கொண்ட பாஸ்கரன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பொங்கல் நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் 2 மணிக்கு கரெக்டாக வந்துட்டேன். ஏன்னா 2 மணிக்கு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால சரியாக 2 மணிக்கு வந்தேன். இது வரைக்கும் தொய்வு இல்லாமல் நான் எல்லா நிகழ்ச்சியும் உன்னிப்பாக கவனித்து அப்படியே மனசுக்குள்ளாலே சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சிறார்களை போன்று ஒரு பருவம் தாண்டியவர்கள் இங்கே நிகழ்ச்சியை எந்த தயக்கமும் இல்லை, ஹெசிடேஷன் வந்தாலே அது நம்மளுடைய சார்பு இல்லைங்கிறது ஒரு நம்மளால் வளர முடியாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்குடைய ஒரு விழா மாதிரி நம்ம எல்லாம் அதில் ஒருங்கிணைத்த ஒரு நிச்சயமாக ஒரு பெருமைக்குரிய விஷயம். அத்தகைய ஒரு சிறப்பு இங்கே நடந்தே இருக்கிறது. இந்த பொங்கல் விழாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். போகி இன்றைக்கு, நாளைக்கு தை 1 தை பிறந்தால் வழி பிறக்கும், அப்புறம் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஒரு சிறு கருத்துக்களை சொல்லி நான் அந்த இடத்துல இருந்து அமைகின்றேன். நம்ம உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியம் என்ன அப்படின்னா நிறைய சொல்லலாம். உணவு, அப்புறம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் மிக முக்கியமானது எல்லாமே நம்ம பல நேரங்கள் நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா காற்று இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் இன்றையனுடைய நிகழ்ச்சிக்கு மிக முக்கியம். நம்மளுடைய தலைவர் பேசும்போது சொன்னார், காலையில் சூரியனை வழிபடணும் அப்படின்னா நமக்கு நேரங்காலம் இல்லை.
அந்த அதிகாலை நேரம் அருணோதயம்னு சொல்லுவோம். அந்த அருணோதய நேரத்தில் சூரியனை வழிபடலாம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே அந்த நன்றி மறவாதவர்கள். நமக்கு எந்தெந்த வகையில் எதெல்லாம் நமக்கு பயன்பட்டிருக்கிறோ அத்தனைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழா. 4 தினங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரும் விழா. அதில் இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு முக்கியமாக நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்னா சூரியனுக்கு தான் சொல்லணும். அந்த சூரியனுக்கு ஏன் அப்படின்னா அந்த காற்றை கொடுக்கறது சூரியன் தான். விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எதை? இன்றைக்கி நம்ம காற்று அப்படின்னா ஒரு மரத்திலே ஒரு செடி கொடியில் அதனுடைய சூரியனுடைய கதிர்கள் பட்டால் தான் ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலம்தான் அந்த காற்று வெளியே வருது. அந்த காற்று நமக்கு கிடைக்கணுன்னா அந்த சூரியன் வேணும். அந்த சூரியனுக்கு ஒரு மகா சக்தி படுத்து ஆயுசும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா சூரியனை வணங்கணும். எல்லா இறைவனையும் நாம் வணங்குகிறோம். எங்களுடைய கூட்டாளமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தானத்தினுடைய சமய அந்த மாநாட்டிலே இளம்பரை மணிமாறன் அப்படின்னு ஒரு பேராசிரியர் வரும்போது நமக்கு என்னென்ன வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டங்களையும் போக்குவதற்குரிய பதிகங்கள் இருக்கிறது அப்படின்னாங்க. ஒரு சின்ன புத்தகமே போட்டாங்க. எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த பதிகங்கள். நமக்கு என்ன கஷ்டம் இருக்கிறோ அந்த கஷ்டத்துக்கு உண்டான அந்த பதிகத்தை நாம் பாடிட்டோம் அப்படின்னு அந்த கஷ்டம் அப்படியே மாறி போகும். அதே போன்று சக்தியும் வல்லமை படைத்தது தான் அந்த நம்மளுடைய சூரிய பகவான். சூரியனும் சந்திரனும் நம்மளுடைய ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஜாதக பலன் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டும் மிக முக்கியமான பாத்திரத்தை அடைந்திருக்கிறது. அந்த சூரியனை வழிபட்டால் கூட உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். வழிபடுவதற்கான நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அடுத்த ஆண்டு வரும்போது நீங்கள் பயன் பெற்றீர்களா என்பதை சொல்ல வேண்டும். அந்த சூரிய பகவான் காலையில் நேரம் இந்த 2 வேளை நீங்கள் கும்பிடணும். ஒன்று சூரியனை வணங்கணும், இன்னொன்று சந்திரனை வணங்கணும். ஏன்னா இந்த 2 முக்கியம். காலையில் அதிகாலை நேரம் அருணோதய நேரம் சூரியனை வணங்கணும். சாயங்காலம் சந்திரன் வரக்கூடிய நேரம் சந்திரனை வணங்கணும். கரெக்டாக இந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே ஒரு வழக்கமாகணும்னா 1 மண்டல காலம் நீங்கள் செய்யணும். 45 தினங்கள். இந்த காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு நாம் எழும்பணும் அப்படின்னா ஒரு அலாரத்தை வச்சு கரெக்டாக 4 மணிக்கு வச்சுருப்போம். அது நான் இன்றைக்கு நாளைக்கு ஒரு சில நாட்கள் கழித்து உங்களை அறியாமலே அந்த 4 மணிக்கு உங்களை எழுப்பி விட்டுரும். அது எவ்வளோ நாள் அப்படின்னா 1 மண்டல காலம் அந்த பழக்கம் அப்படியே இருந்துச்சுன்னா அது வழக்கமாயிடும். அதே போன்று நீங்கள் இந்த எங்கே செய்தாலும் இப்போ மருத்துவத்துக்கு கூட நான் இந்த ஆயுர்வேத ஆஸ்பத்திரிக்கு போகும்போது மேடத்தை பார்ப்பேன். அதிகம் பேசாதவர்கள் இந்த உலகம் அதிகம் விரும்புகிறது. அவங்க பேசவே மாட்டாங்க. என்னுடைய அம்மாவுக்கு மருத்துவம் பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்குறேன். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அந்த மருத்துவத்துக்கு எல்லாமே ஒரு மண்டலம் 48 தினங்கள். 48 நாட்கள் நம்ம ஒரு மருந்து எடுத்தால் தான் அதனுடைய விளைவு உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த சூரிய பகவானை கும்பிடுவதற்கு 45 தினங்கள், அதுவும் ஒரு மண்டலம் என்று தான் சொல்லப்படுகிறது. ஒரு அமாவாசை தொடங்குனீங்கன்னா அடுத்த பௌர்ணமி, அடுத்த அமாவாசை 30, 15, 45 தினங்கள் ஒரு செயலை செய்தீங்கன்னால் அந்த பழக்கம் வழக்கமாகும். இதே போன்று இந்த சூரியனை வணங்கும்போது காலையில் அருணோதய நேரத்தில் ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு செயல் கூட உண்டு. அந்த சூரியனை வணங்கும்போது ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு வெத்திலையை வச்சு, வெத்திலைக்கு அந்த நுனிக்கு லட்சுமி தேவியினுடைய வாசம், அந்த இடையினுடைய அந்த நரம்பு அந்த இதுக்கு சரஸ்வதி தேவியினுடைய வாசம், அதனுடைய காம்பு பார்வதி தேவியினுடைய வாசம், அந்த வெத்திலையில் அந்த தண்ணி படுற மாதிரி மேலே இருந்து ஒரு 12 முறை பூமியில் விழுற மாதிரி சூரிய பகவானை வணங்கணும் 45 தினங்கள். இதே போன்று சாயங்காலம் சந்திரன் அந்த உதயமாகிற நேரம் அகல் விளக்கேற்றி இதே போல் செம்பில் நீரும் அந்த ஒரு வெத்திலையும் வச்சு அது 12 முறை வர்ற மாதிரி சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு 45 தினங்கள். எந்த வேண்டுதலை நாம் அந்த மந்திரம் சொல்லி நம்ம காலையிலையும் சாயங்காலம் சூரியனையும் வணங்குவது போன்று சந்திரனை வணங்குகின்ற பொழுது நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே பலிக்கும் என்கிறது ஒரு புத்தகத்தில் படித்தேன். இதே போன்ற பல்வேறு ஐதீகங்கள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் தந்தது. அந்த முன்னோர்கள் தந்த ஐதீகங்கள் எல்லாமே உண்மை என்பதை நம்மளுடைய வாழ்வியல் காரணமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஐதீகம் என்பது வேறொன்றுமில்லை, ஒரு விஷயம் நடந்ததே தான் நம்மளுடைய முன்னோர்கள் அதை ஐதீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு நமக்கு இந்த பொங்கல் விழாவாக 4 தினங்கள் கொண்டாடும் விதமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்க நிச்சயமாக அற்புதமாக அத்துணை பேரும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து உங்களுடைய சந்தோஷத்தை இங்கே மகிழ்வையும் இங்கே கொட்டியிருக்கிறீர்கள். அந்த கூட்டத்திலே நாங்கள் கலந்திருக்கிறோம் என்று சொல்லி அதற்கு வாய்ப்பளித்த இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கு நம்மளுடைய பெருமையும் வணக்கத்தையும் சொல்லி அமைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ உண்மையில் அவர் பேசுகிறேன்னா தொடர் சொற்பொழி பேசலாம். இப்போ அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி வீசியிருக்காங்க. அவர்களை எல்லோரும் சேர்ந்து ஒரு கை கிளாப் பண்ணுங்க. நல்ல அடுத்ததாக நம்முடைய செல்லப்பிள்ளை நம் முஞ்சிறை பெருந்தலைவர், தலைவர்னாலே செல்லப்பிள்ளை தான் என்ன அர்த்தம் இல்லை, பெரிய தலை உள்ள ஆளுன்னு அர்த்தம். அதனுடைய முதல்ல நம்ம இந்த ஸ்டேஜில் பக்த மார்க்கெட்டை நடித்தோம். அதில் முருகனாக வேடம் போட்டவா. அப்போ சின்ன குழந்தைய இருந்தா. அப்போ கண் அவளுக்கு என்ன செய்யணும், கொஞ்ச நாள் கழிஞ்சு போகிற எனக்கு நடக்க முடியல, பயங்கர கண்ணீர் கிடச்சிட்டு.
அப்படி அந்த நினைவுகளை நான் கண்டிப்பாக பார்க்கிறேன். என்னுடைய தங்கச்சி நம்ம ஊருக்கார யார் தெரியும், நமக்கு சொந்தக்காரங்க. இப்போ ஒரு சில வார்த்தைகள், நிறைய பேச வேண்டாம், கொஞ்சம் பேசினா போதும். ஏன்னா நல்லா பேசுவாங்க. இப்போ சமயப்பு ஆசிரியராக இருக்காங்க, அதனால் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. நமக்கெல்லாம் சீக்கிரம் 5 மணிக்கு முடிக்கணும்னு பார்த்தோம், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம முடிச்சுடுவோம். அனைவருக்கும் இனிய நாள் இன்றைக்கு இல்லையா? தெரியும், இன்றைய நாள் ஒரு இனிய நாள், பொங்கல் நாள். இந்த பொங்கல் நாளை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்காக வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தாமதமாகியது. எனது சமய வகுப்பில் இந்த மாதம் 28ஆம் தேதி எங்களுக்கு கோயில் திருவிழா நடக்கிறது. அந்த விழாவில் போட்டிகள் இதுவரை நடக்கவில்லை. அந்த போட்டியில் இன்னைக்கு நடக்க வைத்திருந்த போட்டி நடத்த இருந்த இடத்துல இங்கே ஒரு நிகழ்ச்சி இருப்பதாக சொல்லி என்னை அழைத்தார்கள். அதற்கு வர வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகள் போட்டிக்கு வந்த பிள்ளைகளை நாளைக்கு போட்டி நடத்தலாம் என்று கூறிவிட்டு அனுப்பிவிட்டு இங்கே வந்தேன். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அதற்கு மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம் முன்னாள் தலைவர் மற்றும் பிஜேபியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் RT சுரேஷ் அவர்களே, இந்த இந்த சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாஸ்கரன் அண்ணா அவர்களே, மற்றும் அனைத்து பெரியோர்களே, மற்றும் சிறார் குழு உறுப்பினர்களே, மகளிர் மன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். பாஸ்கரன் சொன்ன போல் இது என்னை பிறந்து வளர்ந்து சமயப்பு மற்றும் அனைத்து காரியங்களிலும் நான் இதில் பங்கு பெற்றிருக்கிறேன். அது அனைவருக்கும் தெரியும் என்னை பற்றி, அதை கூற வேண்டிய அவசியமில்லை. இன்று பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் நமக்கு தெரியும், இன்றைக்கு போகி பண்டிகை, நாளை பொங்கல் பண்டிகை, மற்றநாள் உழவர் தினம் மாட்டுப்பொங்கல், அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்த போகி பொங்கல் என்றால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இல்லையா? இந்த பழையதை எல்லாம் நாம் அகற்றிவிட்டு புதியனவற்றை சேர்க்க வேண்டும். அதே போல் பொங்கல் பண்டிகைக்கு தை 1ஆம் தேதி பகவானுக்கு, சூரிய பகவானுக்கு பொங்கல் பொங்க வேண்டும். அது காலையில் எழும்பின உடனே அந்த சூரியன் உதித்து வரும்போது நாம் பொங்கல் வழிய வேண்டும் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் நாம் பொங்குவோம். அந்த சூரிய பகவானுக்கு நன்றியை கூறிக்கொள்ளும் விதமாக நாம் அந்த பொங்கலை கொண்டாடுகிறோம். அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் உழவர்களுக்கும் மாட்டுக்கும் சேர்ந்து பொங்கலை படைத்து பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் அடுத்ததாக காணும் பொங்கல். நாம் ஒற்றுமையாக அனைத்து பாரதமே அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை காட்டுவதற்காகவும், நாம் வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று கூறிக்கொள்ளும் விதமாக அனைவரும் ஒன்று கூடி நாம் செய்கின்ற அந்த பொங்கல் தான் காணும் பொங்கல் என்று கூறுவார்கள். அந்த அனைத்து பொங்கலிலும் கலந்து கொண்டு எல்லா பேரும் நலன்களை அடைய வேண்டும், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், அனைவருக்கும் ஒரு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். அதே போல் அனைவருக்கும் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கட்டும் இந்த ஆண்டில் என வாழ்த்தி இந்த பொங்கலை அனைவருக்கும் பொங்கலாக நிகழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். வணங்குகின்ற அனைவரையும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நமக்கெல்லாம் பரிசெல்லாம் கொடுக்கறது யாருன்னா கரிஜோலி அவர்கள். இப்போது அவருடைய மனைவி அவர்கள் சுனிதா அவர்கள் ஒரு 4 லைன் பாட்டு மியூசிக் டீச்சர் இவங்க. அதனால் சாமவேதம் நவிலுணர்த்திய சுவாமி என்னேஸ்வர பூச்சாமலராக்கி தீர்க்கணே. சாமவேதம் நவிலுணர்த்திய சுவாமி என்னேஸ்வர பூச்சாமலராக்கி தீர்க்கணே. தத்துவமசி பொருளே நித்திய சத்தியதயாநிதியே இனி கல்பாந்த விழிதழ் துறந்தீடனே. இருமுடி நிறையுமே துரிதம் ஒழியனே. இகபர சாந்தி தன் அமிர்தம் அருளனே. மனசாகும் புலிமேலே வாழனே. ஜென்ம சனி நீக்கி ശരിയേടേണമേ. சாமவேதம் நவிலுணர்த்திய சுவாமி என்னை ஸ்வரபூச்சாமலராக்கி தீர்க்கணே. ஹரிஹார சாரமே சிவகீத ரூபமே
கண் கண்ட தெய்வமே சுவாமியே. செல்வி பியூலா ஜாஸ்மின் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அவர்கள் என்ன இப்படி உண்மையிலே தன்னுடைய சேவா பாரதிக்கு அர்ப்பணித்து கொண்டு அவர்கள் செல்வியாக எப்போ செல்வியான இளமைன்னு அர்த்தம், எப்போவும் நல்ல ஆக்டிவாக இருக்காங்க. 24 hours அவங்களாம் சேர்ந்து கையடிங்களே, என்ன அவங்க சம்பளமாக வாங்குறாங்க. அப்படி நம்முடைய சமுதாயத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அவர்களை உள்ளபடி நாம் வணங்குகின்றோம். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும், சேவா பாரதி மகளிர் மன்றம், சேவா பாரதி மகளிர் குழுக்கள், சிறார் குழுக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களும் ஆசிகளும் வாழ்த்துக்களும். உண்மையிலே நான் அசந்து போயிட்டேன். பிள்ளைய போட்டியில் கலந்துக்கிட்டது ஒன்று, அந்த மகளிர்கள் பொங்கல்னு சொல்லி ஆடி அசத்திட்டாங்க. நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. என் அன்பு சகோதரிகளுக்கு இன்னும் ஒரு தடவை வாழ்த்துக்களும் ஆசிகளும். இப்போ அருமை அப்பா, ரத்தின சுருக்கமாக பேசிட்டீங்க. அடுத்ததாக நம்முடைய கிருஷ்ணகுமார் அவர்கள் ஒரு சில வார்த்தை. வாழ்த்து மட்டும் சொன்னாலும் போது, இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்படி அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கி எல்லா குழுக்கள்லேருந்து வந்திருந்தால் கூட கிட்டத்தட்ட 100-140 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்கலாம். நாம் தனியாக ஒரு இடத்துல வச்சு ஒரு பொங்கல் கொண்டாடியது இந்த அளவுக்கு ரசிக்கும்படியும் சிரிக்கும்படியும் இருக்குமா அப்படின்னுள்ளது எனக்கு கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் தொடங்கி போக போக ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எதிர்பார்க்காத சில பிள்ளைகள் டான்ஸ் நல்லா இருந்தது, அம்மாக்களுடைய டான்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா பிள்ளைகளை மிஞ்சிய அளவுக்கு அம்மாக்கள் நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது எல்லாரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கோயிலில் கொண்டாடியது ரொம்ப சிறப்பு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து சொல்லி வருவீங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சியானது இது ஒரு பொங்கல் நிகழ்ச்சி. பல நிகழ்ச்சிகள் பல இடங்களில் வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியானது மிகவும் வித்தியாசமாக தான் இருந்தது. முன்பெல்லாம் ஆண்கள் அதிகாரம் ஜாஸ்தியாக இருந்தது. ஆண்களை சார்ந்து தான் பெண்களே இருந்தார்கள். ஆண்களினால் பெண்கள் இல்லை, அவருக்கு அடிமையாக இருந்து கொண்டிருந்தார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இப்போது குழுக்கள் வந்தன. வங்கிகள் சென்றால் கூட 100 பேர் நிற்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 95 பேர் மகளிர். செல்லான் எடுக்கிறது, பேங்கில் பணம் கட்டுறது, குழுவுக்கு பணம் கொண்டு வர்றது. ஆம்பளைங்க 5 பேராக நிற்பாங்க. இப்போ ஒரு செல்லாம் ஃபில்லப் பண்ணால் ஆம்பளைங்க பொம்பளை பின்னாடி போய் நிற்கிறாங்க, இதை ஒன்று ஃபில்லப் பண்ணி தாங்கன்னு. அன்னைக்கு இது நேரே எதிர்ப்புறமாக இருந்துருச்சு. அவ்வளவு மகளிர் உரிமையாக இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இந்த குழுக்களை கொண்டு வந்தார்கள். குழுக்களை கொண்டு வந்து வீட்டிலிருந்த பெண்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஒரு தைரியமும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு பெரிய ஒரு அவேர்னஸும் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட வாஜ்பாய் வாழ்ந்த இந்த நாட்டிலே இப்போது ராமபுரானுக்கு ஒரு கொண்டாட்டம். அந்த ராமபுரான் கொண்டாட்டமானது 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்களெல்லாம் போராடி 1.5 லட்சம் 2 லட்சம் ஆட்கள் உயிரிழந்து இத்தனை வருடங்களாக போராடி என்னை இப்போது நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய தவப்புதல்வர் நரேந்திர மோடி அவர்களின் முயற்சியினாலே இந்த மாதம் 22ஆம் தேதி நாம் 11:30 to 12:30 கும்பாபிஷேகம் நடக்க போகுது ராமர் கோவிலுக்கு. பல லட்ச கோடிகள் செலவு பண்ணி நம்முடைய அரசாங்கம் இதை செய்கிறது. எனவே அந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். டிவியில் பொது இடங்களில் டிவி வைப்பாங்க, டிவியில் பார்க்கலாம். வீட்டில் வந்து அகல் விளக்கு ஏற்றணும், அகல் விளக்கு ஏற்றி நாம் வழிபடணும். ஊரில் அந்தந்த இந்த ஊர் கோவில் தான் வரணும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஊரில் சின்ன சின்ன கோவில் இருந்தாலும் போதும், அந்த கோவிலே வழிபடுங்க. சிறப்பாக செயல்படணும், ராம நாமம் சொல்லணும். நம்முடைய பரமேஸ்வரன்ஜி சொன்னது போல் நம்முடைய உலகத்திற்கே இந்தியாவிலே காஷ்மீர் கன்னியாகுமரி நம்முடைய இந்தியா வந்து ராம ஜென்ம பூமி என்று அனைவரும் தெரியும் அளவுக்கு நாம் அதை கொண்டாட வேண்டும். எனவே அப்படி கொண்டாடினால்தான் நமக்கு ராமருக்கு நாம் செய்யும் ஒரு புண்ணியமாக கருத முடியும். இந்த யுகத்தில் இந்த ஜென்மத்தில் நாம் நம் காலத்தில் இந்த ராமர் கோவில் வந்ததற்காக நாம் அனைவர் ஆண்டவனை பிரார்த்திக்க வேண்டும்.
நான் இப்போ கூற வந்தது மகளிர்னு சொல்ல வந்தேன். மகளிர் இவ்வளவு உரிமையோட தைரியமாக இப்போது நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இரவில் கூட ஆண்கள் பயமாக இருக்க நடப்பதற்கு மகளிர் தான் தைரியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கு ஒரு ஞாபகம் வந்தது. இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவ்வளவு ஆண்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், இங்கும் பாருங்கள், எத்தனை ஆண்கள் பாருங்கள். 200 பேர் இருந்தால் 20 பேரோட 10 பேரோட ஆண்கள் கிடையாது. எல்லாம் இது உங்கள் நிகழ்ச்சி, பொங்கல் நிகழ்ச்சி. அதில் நீங்கள் வந்து ஆடுனீர்கள், பாடுனீர்கள். மகளிர் எத்தனை டான்ஸ் ஆடினாலும் நம்முடைய தாய்மார்களான ஆட்டம் இருக்கிறதே கண்கொள்ளா காட்சி. நான் வீடியோவில் செல்லில் எல்லாமே எடுத்தேன். இந்த படம் எல்லாம் நான் வீடியோவில் எடுத்திருக்கேன். என் மனைவிட்ட கொண்டு காட்டணும். நீயும் வீட்டில் இருக்கிற பார்த்தியா? நான் நிகழ்ச்சி போயிருந்தேன். ஆடுறாங்க, பாடுறாங்க, கும்மி அடிக்கிறாங்க. இதை நீயும் படி, அவளுக்கும் படிச்சு விடணும், என் மனைவிக்கும். எனவே அன்பார்ந்த தாய்மார்கள், அவர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். சமய ஸ்டூடெண்ட், டீச்சராக இருந்து இருக்காங்க. அவருடைய ஸ்டூடெண்ட் தான். ஆமாம், சமய வகுப்பில் ஸ்டூடெண்ட் தான் அவங்களுக்கு. ஆமாம். ஆனையால் தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி பெருமைக்குரிய நிகழ்ச்சி, எனக்கும் ஒரு பாடமாகும் நிகழ்ச்சி. எனவே இதேபோல் நிகழ்ச்சி நடக்க வேண்டும், நடந்தேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ மோகன்குமார் அப்பா ஆள் பெரிய ஆளான்னு பெருசாக பேசிட்டாங்க, நிறைய பேசுகிறாங்க. அருமை எல்லாரையும். அடுத்ததாக சார் ஸ்டீபன் சாரு ஒரு சில வார்த்தைகள். சென்டென்ஸ் வேண்டாம். அருமையான இந்த மாலை வேளையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நண்பர் பாஸ்கரன் அவர்களுக்கு, மேலும் நம்முடைய நண்பர்கள் அறிமுகமானவர்கள், சுமார் 6 மாதத்துக்கு முன்பு தான் இவர்களெல்லாம் எனக்கு அறிமுகமானார்கள். ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தில் 2 மாவட்டங்களிலும் சேர்த்து ஒரு 2 பள்ளிகளில் முதல்வராக பணியாற்றிவிட்டு தற்பொழுது அங்கே ஒரு பள்ளி எங்களுக்கே இருக்கிறது. சந்தித்த போது ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. 6 மாதங்கள் தான் ஆகியது. கற்றாரை கற்றோரே காமுரு என்பது போல இவர்களெல்லாம் பார்த்தபோது மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. என் சொந்த ஊர் நட்டாலம் தானுங்க. பொங்கல் விழாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சார் சொன்ன போல நிறைய சொல்லலாம். போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, காணும் பொங்கல், அதற்கு மேலே கன்னி பொங்கல், கன்று பொங்கல் என்றெல்லாம் இருக்கிறது. சிறுமிகளுக்கான கன்னி பொங்கல், சிறுவர்களுக்கான கன்று பொங்கல். அந்த கன்று பொங்கலை தொடர்ந்து தான் வழுக்கு மரம் ஏறுதல், அதற்கு அடுத்த நாள் தான் ஜல்லிக்கட்டு, காளைகளை அடக்குவது. அது இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற போது உண்மையிலேயே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி மட்டும், நாம் கொண்டாடுவது தமிழர் திருநாள் அல்ல, இந்துக்கள் பண்டிகை. இது சமத்துவ பொங்கலும் அல்ல, சூரிய பொங்கல். சிவபெருமானுடைய 2 கண்கள், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். சூரியனால் கிடைக்கக்கூடிய பயன்களை அனுபவிக்கிறோம். அருமையாக சொன்னார்கள். அந்த பயனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகை இந்துக்களுடைய பண்டிகை. இதில் யாரும் சமத்துவம் கொண்டாட முடியாது, உரிமையும் கொண்டாட முடியாது, தமிழர்களும் கொண்டாட முடியாது. ஸோ இது இந்து பண்டிகை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்து ரவீந்திரன் சார் அவர்கள். பாரத கலாச்சார பேரவை இப்போ நம்ம இருக்கிறதுல 3 பேர், சஜீவ் சாரும் ரவீந்திரன் சாரும் தான் உண்மையில் உழைப்பாளிகள், உழைப்பை சிந்திக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய அரசு பள்ளியில் என்ன விஷயம் கேட்டாலும் இப்போ கூட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீங்கள் மஞ்சள் ஸ்கூலுக்கு போனால் அட்மிஷன் வாங்கி தருவார். ஏதாவது டிசி ஒருத்தன் தரலன்னு டிசி என்ன செய்வார், வாங்கி தருவார். அப்படி இப்போவும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்தில் எந்த வெளியில் உள்ளவங்க ஹைச்சம் வந்தால் கூட இவர் தான் என்ன செய்வாங்க, டிபெண்ட் பண்ணுவாங்க. சார் இதை பற்றி தெரியும், இதை பற்றி தெரியாது, இதை பற்றி எல்லாம் சொல்லுங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை. அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உரைப்பார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் மற்றும் சேவபாரதியும் உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் பாரத கலாச்சார பேரவை உறுப்பினர் தலைவர் அவர்களுக்கும், இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அதேபோல் இன்றைய தினம் இந்த ஆலயத்தின் மைதானத்தில் வைத்து நடைபெறுகின்ற பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பார்த்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். கோலப் போட்டி மற்றும் நெருப்பில்லா சமையல் போட்டிகள் மற்றும் இன்ன பிற போட்டிகளெல்லாம் நடைபெற்றது. சிறப்பாக இருந்தது. சிவபாரதி என்ற ஒரு அமைப்பு நம்ம நாட்டில்
பெண்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பதற்கேற்ப நாம் சேமிக்கும் பழக்க வழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக நாம் கையில் பணத்தை வைத்து நாமே செலவு செய்வதற்காக அப்படிப்பட்ட அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதற்காக நம்ம நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்காக இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி சேவா பாரதி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைய தினம் பொங்கல் விழா சிறப்பாக நடத்தி முடிக்கின்ற தருவாயில் இருக்கின்றது. அத்தனை போட்டிகளிலும் மற்றும் பொங்கல் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிறப்பித்த சேவா பாரதி மகளிர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முனைவர் விஜயகுமார் அவர்கள் நம்முடைய சிஓனுடைய இப்போ பிஏவாக இருந்தாங்க. பிஏன்னா நேர்ம உதவியாளர், சுற்றுச்சூழலுடைய கோஆர்டினேட்டர் இருந்தாங்க. நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பெர்மிஷன்லாம் செல்ல வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உண்மையில் அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வணங்குகிறேன். இப்பொழுது அவர் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு உரைப்பார்கள். பாரத கலாச்சார பேரவை மற்றும் சேவா பாரதி சுய உதவி குழுவினர் இணைந்து நடத்துகின்ற இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வெவ்வேறு பொறுப்பை வகித்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு சான்றோர்களே, இந்த பொங்கல் விழாவினுடைய சிறப்பை பற்றியெல்லாம் இதற்கு முன் பேசிய நண்பர்கள் செம்மையாக எடுத்துரைத்தார்கள். இந்த பொங்கல் விழா என்பது பாரத திருநாட்டினுடைய ஒரு கலாச்சாரம். இப்போது நீங்கள் கேட்கலாம், பொங்கல் மட்டும்தான் நமது கலாச்சாரமா என்று. நமது பாரத மண்ணில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கலாச்சாரமானது, அதாவது எந்த கலாச்சாரம், நமது உணவு கலாச்சாரம் அல்லது ஆடை கலாச்சாரம், ஆலய கலாச்சாரம் போன்ற எல்லா கலாச்சார நிகழ்வுகளை எல்லாம் மேலை நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, நமது பாரத தேசத்தில் உள்ள கலாச்சார நிகழ்வுகளை எல்லாம் வெளிநாட்டினர் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். நமது கலாச்சார பெருமைகளால் ஈர்க்கப்படுகின்றனர். அதன் காரணமாகத்தான் முகமதியர்கள் அதிகமாக வாழ்கின்ற சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இந்து ஆலயங்கள் நிறுவப்பட்டு அங்கு தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்து வருகின்றார்கள். மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கின்ற நாடுகளிலும் இந்து ஆலயங்கள் அமைத்து அங்கேயும் இந்து வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வருகின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் நமது கலாச்சாரத்தினுடைய மகத்துவம். இந்த கலாச்சாரத்தினுடைய மகத்துவத்தை உலக நாடுகளுக்கெல்லாம் எடுத்து எம்பிக் கொண்டிருக்கின்றவர் நமது பாரத தேசத்தினுடைய பிரதம அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். அவர்களுடைய சீரிய முயற்சியால் தான் வருகின்ற 22ஆம் தேதி நமது அயோத்தி ராமர் ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதுவும் நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு விழா. ஆக நமது பெரியவர்கள், மாணவர்கள் ஆகிய அனைவரும் இந்த கலாச்சார முறையை நாம் முற்றிலுமாக பின்பற்றுகிறோமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நான் குறிப்பிட்டது போல் உணவு கலாச்சாரம் என்றேன். நமது பாரம்பரிய உணவு வகைகளை எல்லாம் களைந்துவிட்டு உடலுக்கு தீமை விளைவிக்கின்ற உணவுப் பொருட்களையே உட்கொள்ளுவதையே பெருமை என நினைத்து வருகின்றோம். அதேபோல் ஆடை கலாச்சாரம், எல்லா கலாச்சாரங்களும் இப்போது நாம் அனைவரும் பின்பற்றுகின்றோமா என்றால் இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து வருகிறது. ஆகவே இந்த விழாவில் பங்கு கொள்கின்ற அனைவரும் தங்களால் இயன்ற அளவு
நமது கலாச்சார முறைகளை பின்பற்றுவதற்கு, நமது கலாச்சார முறைகளை நிலைநிறுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒரு முறை கூட நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி. திருமதி எஸ் சிவகாமினி அவர்கள் ஓடோடி கூப்பிட்ட ஓரத்தில் உடனே ஓடி வருங்கிறவங்க, கல்யாணமானாலும் சரி, நல்ல நிகழ்வானாலும் சரி, மற்ற எந்த நிகழ்வானாலும் சரி, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றவர் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தி சொல்லி விடைபெறலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரும் சிவகுடும்பம் போல் ஒற்றுமையுடனும் சந்தோஷமுடனும் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக பரிசு வழங்குதல். இந்த பரிசு வழங்குதல் முதல்ல கோலப்போட்டிக்கு பரிசு யாரெல்லாம், அதாவது அறிவிப்பை நம்முடைய ஜட்ஜஸ் சொல்கிறாங்க. யார் சார் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். கோலப்போட்டியில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் ப்ரைஸு அதினிஷா, அக்ஷயா, அபர்ணா, சஜிதா, தனிஷ்யா. ஜெயலட்சுமி, ஆர் சுனிதா, சுஜா குமாரி, விமலா, விஜயலலிதா. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், மாலை வணக்கம். நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து பொங்கல் போட்டும் போட்டிகளில் கலந்து கொண்டும் நடனமாடியும் பாடல் பாடியும் மற்றும் இந்த மேடையிலே இருக்கக்கூடிய பெரிய நல்லுள்ளங்கள் நாம் அனைவரையும் வாழ்த்தியும்
வாழ்த்துரை பேசியும் மகிழ்வித்து இந்த விழாவிற்கு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி 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 என என்னுடைய நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். தேசிய கீதம். அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உட்கல வங்கா விந்தை ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜல ஜிலரங்கா दब सुबनामे जागे दब सुबाशिष मागे यागे दब जय दादा जनगण मंगलतायक जय हे पारद पाके विदाता जय हे जय हे जय हे जय 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 हे।